திமுகவினுடைய பொறுப்பாளர் 2 வயசு குழந்தையை சீரழிக்கிறார், கொலை பண்றார். திமுக மன்னிப்பு கேட்டுச்சா சார்? அதிமுக ஆட்சி காலத்துல இந்த துப்பாக்கி சூடுக்கு அவ்வளவு பேசுனீங்க. தூத்துக்குடியில அந்த காவல் நிலையத்துல நடந்த அப்பா மகன் மரணத்திற்கு நீங்க அவ்வளவு பேசுனீங்க. எத்தனை காவல் நிலைய மரணங்கள் இந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திமுக பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேட்டிருக்கா? இல்ல என்னுடைய கட்சிக்காரன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டான், 2 வயசு குழந்தைய சீரழிச்சு கொலை பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஸ்டாலின் சொன்னாரா? நீங்க மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, அங்க பண்ணாரா? மணிப்பூரை பத்தியே கவலைப்பட்டிருந்தா தமிழ்நாட்டை பத்தி யார் சார் கவலைப்படுவா? அவ்வளவு பேசுனீங்க, ஒரு வீடியோ வந்துச்சு, ஊன்னு கத்துனீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. யாராவது அதை பத்தி பேசுனீங்களா? எந்த ஊடகமாவது விவாதம் நடத்துச்சா? யாராவது அதை ஒரு பொது பூத்தி பேச வச்சிங்களா? இன்றைக்கு திமுக என்ன நினைக்குது? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். இந்த 2 வயசு குழந்தை செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. திமுக காரன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காரை ஏற்றி கொண்டு போட்டான், போலீஸ்காரங்களை விடுவிக்கிறாங்க. செய்தி எல்லா ஊடகங்களையும் வருது. திமுக மன்னிப்பு கேட்டுச்சா? முதலமைச்சர் ஏதாவது பேசினாரா? வாய் கீழே பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின், ஏதாவது பொறுப்பேற்றுட்டு பேசினாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பொறுப்பேற்றுப்பார். ஸ்டாலின் எதுக்காவது பொறுப்பேற்றுட்டு இருக்காரா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பொறுப்பேற்றிட்டாரா? கோயம்புத்தூர் மாணவி சீரழிக்கப்பட்ட விவகாரத்துல பொறுப்பேற்றிட்டாரா? எந்த ஒரு விஷயத்திலும் இல்ல பட்டியல் சமூக பெருமக்களுக்கு எதிராக நடந்து வருகிற நாங்குநேரியில 2வது கலவரம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எதுக்காக ஸ்டாலின் பொறுப்பேற்றிட்டாரா? இதுதான் திமுகவினுடைய நிலைமை. இவங்க வந்து செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரி, ஏதோ பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கும் தமிழ்நாட்டுல. ஸ்டாலின் வந்து நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்னு, நம்பர் 1 மாநிலம், யாராலையும் குறை சொல்ல முடியாது, ஊரே குறை சொல்லுது சார். வீட்டை விட்டு வெளில வந்து பாருங்க, களத்தை பாருங்க, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க. உங்களையும் நம்பி ஓட்டு போட்டு இங்க தமிழக மக்கள் எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அதனால திமுகவுக்கு எதிராக மறுமுனையில யார் நிக்கிறான்னா தமிழக மக்கள் நிக்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நாங்க நிக்கிறோம்.